முதலாம் ஆதாம் இழந்ததை இரண்டாம் ஆதாம் மீட்டெடுத்திருக்கிறார். முதலாம் ஆதாம் தேவ சமூகத்தை இழந்தான். ஆண்டவர் இறங்கி வருகிறதை அவன் இழந்து போய்விட்டான். ஆண்டவர் வந்து அவனை தேடுகிறார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறா? எங்க இருக்கிறா? நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். என்னைக்கு உலகத்துல பாவம் வந்ததோ அன்றைக்கு மனிதன் இந்த மகிமையை இழந்து போய்விட்டான், பரலோகத்தின் மகிமை. அதுக்கு முன்னால அவனுக்குள்ள வெளிச்சம், அவனுக்குள்ள மகிமை. அவனுக்கு வஸ்திரம் இல்லாவிட்டாலும் மகிமை வெளிச்சம் மூடி இருந்தது, அதை இழந்தான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகி இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது, சிலுவையில் மரித்த போது வஸ்திரமற்றவராக அவர் உனக்கு மரித்தார். மரித்த போது திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. 60 அடி நீளமும் 30 அடி அகலமும் உள்ள 4 இன்ச் நிறைந்த திக்கான கேர்டன், அடைத்து கொண்டிருந்த அந்த கேர்டன், தேவ சமூகத்தை இழந்திருந்த இந்த பூமி, மக்கள் இழந்திருந்த இந்த மகிமையை கிழித்தெறிந்து புதிய வழியை உண்டாக்குன இரண்டாம் ஆதாமாக இயேசு. ஓ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையைத்தான் நம்ம பார்க்கணும். நேர அவரோட பேச உன்னால முடியும். உனக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை, இன்னொரு தீர்க்கதரிசி தேவையில்லை, ஒரு பாஸ்டர் உனக்கு தேவையில்லை. ஆண்டவரோட நீ பேசுறதுக்கு அவர் உனக்கு ஒரு புது வழியை திறந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் தேவை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி தேவை. இன்றைக்கு உனக்கு நேரடியாக இயேசுவை பார்க்க பேச யாருக்கும் உரிமை இருக்குது. அதுதான் புது மார்க்கம், புதிய வழி. அந்த வழி உனக்கு பெரிய காரியத்தை செய்ய ஆச்சரியமா ஆண்டவர் வழியை திறப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். பரலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது அந்த மகிமையை நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 4ஆம் வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுறார் அவனோட, நீ தேசத்தை, இனத்தை, தகப்பன் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். தரிசனமான அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமோடு ஆண்டவர் அடிக்கடி பேசினதை பார்க்கிறோம். இன்னைக்கு அது பழைய ஏற்பாட்டு காலத்துல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த மகிமையை நம்ம பார்க்கணும். அவர் நம்ம கூட பேசுறத பார்க்கணும். உன் காதெல்லாம் என்னத்தையோ போட்டு பாட்ட கேட்டு காதை அடைச்சு போச்சு உனக்கு. உன் வாய் என்னெல்லாமோ பேசி ஆண்டவர் பேசல. சாமுவேல் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பு ஏலியினுடைய குடும்பங்கள் தேவ வசனத்தை கேட்க வேண்டியவங்க, தேவ தரிசனத்தை பார்க்க வேண்டியவங்க, அதெல்லாம் இழந்து போயிட்டாங்களே. இந்த நாட்கள் அதை இழக்காதபடி கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய, சீக்கிரத்தில் கர்த்தர் பல காரியங்களை செய்யணும். ஆபிரகாமோடு பேசினார். 99 வயசு ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் 99 வயதானது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து ஒரு உத்தமனாயிரு. 99 வயசுல உத்தமனா இருக்க பேசுறார். அப்போ வாலிபர்லாம் எவ்வளவு உத்தமமா இருக்கணும். 99 வயசு ஆளுக்கே உத்தமன் தேவை. ஆண்டவர் உனக்கு தரிசனம் கொடுத்து பேசுறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு 99 வயசாச்சு, நான் உனக்கு
75 வயதா நீ இருக்கும்போது உனக்கு குமாரனுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆச்சு உனக்கு. ஆனா நான் இன்னும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவன். ஆண்டவர் அவனோடு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். பரலோகம் பூலோகம் ஒரு தொடர்பு உடையதாக இருக்கிறது. ஆதியாகமம் 18 அதிகாரம் 1 வாசிப்போம். அம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். பகலின் உஷ்ணமான வேளையில் கூடார வாசல் உட்கார்ந்திருந்த போது 2 தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடன் அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான். 3 தூதர்கள் வீட்டில் அவன் வெளியில் உட்கார்ந்துருக்கும் போது உஷ்ணமான வேளையில் வர்றாங்க. அவங்க பார்த்த உடனே தரை மட்டும் குனிகிறான். அதில் ஒருத்தர் ஆண்டவராக இருக்கணும். காரணம், அந்த சோதம் குமாரா பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவர் கூட போகலை. காரணம், அங்கே அசுத்தமான ஒரு இடத்துக்குள்ளே போக முடியல. அவர் போயிட்டார். 2 தூதர்களை அனுப்பி வைத்தார். வாழ்க்கையில் உன் தேவன் உன் வீட்டை விசிட் பண்ணணும். உன் வீடு பரிசுத்தமாக இருக்கணும். ஆபிரகாமோடு இறங்கி வந்த தெய்வம், பேசின தெய்வம், வீட்டை ஆசீர்வதித்த தெய்வம் இன்னைக்கும் உன் ஆசீர்வதிக்க இறங்கி வந்து வீட்டில் தங்கி இருந்து அவன் ஆகாரம் கொடுக்கும் வரைக்கும் உட்கார்ந்திருந்து புசித்து சாராளை ஆசீர்வதித்து அவள் சந்தேகப்பட்டு சிரித்த போதிலும் நகைத்த போதிலும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த வாக்கின்படி குறித்த காலத்தில் நான் திரும்ப வருவேன், உற்பத்தி திட்ட காலத்தில் நீ ஒரு குழந்தை அணைத்து கொள்வாய் என்று சொன்ன ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்தார். வானத்திலிருந்து கர்த்தர் கூப்பிட்டார் ஆபிரகாமை. 22 அதிகாரத்தில் அவனை சோதித்த பின்பு ஆண்டவர் வானத்திலிருந்து அவனை கூப்பிட்டு, பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதே, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். உன்னை வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்த அந்த தேவ கரம், அந்த தேவ சமூகம் இன்னைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஈசாக்கை நாம் பற்றி படிக்கும்போது ஆதியாகமம் 26:2-3 வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உனக்கு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமும் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவனோட பேசுகிறார். எகிப்துக்கு நீ போகாத, பஞ்சம் வந்தாலும் எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, நான் உன்னை போஷிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். பஞ்ச காலத்திலையும் ஈசாக்கு விதவித்த போது 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உன்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொன்ன இடத்துல இரு, ஆண்டவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக பண்ணுகிற தெய்வம். உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை உனக்கும் நிறைவேற்றுவார். நாமெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வரும். ஆவியை குறித்த ஒரு ஆசீர்வாதம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே உங்க வாழ்க்கையில ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக முழு உலகத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற தேவ தரிசனத்தை பார்க்கணும். யாக்கோபை பற்றி படிக்கும்போது ஆதியாகமம் 28:3-4 வாசிப்போம். ஆதியாகமம் 28:3-4. சர்வவல்ல தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். தேவன் ஆபிரகாம் கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். யாக்கோபு பேர்சபா என்ற வனாந்தரத்தில் பிரயாணமாக போகும்போது ஒரு கல்லை எடுத்து படுத்த போது பரலோகம் அவனுக்கு நேராக திறந்து ஒரு ஏணி, பரலோகத்தை ஏறி இறங்குகிற தூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு ஏணி
கர்த்தர் மேலே இருந்து பார்த்து அவனோட பேசினார். யாக்கோபு, ஆண்டவர் அந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஏனி நியமித்து உன்னை ஆசீர்வதித்து நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன், நீ போகிற இடத்திலிருந்தெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னபோது, இங்கே இது ஒரு பயங்கரமான ஸ்தலம், இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டது போல கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு தேவனுடைய மனுஷன் சாது சுந்தர் சிங் ஜெபித்தது போல தன் வாழ்க்கையில தானும் ஜெபிக்கணும், கர்த்தரை பார்க்கணும்னு சொல்லி விடாம போராடி ஜெபித்தாராம். சாது சுந்தர் சிங் அவ்வளவு ஊக்கமாய் ஜெபித்தார். அவருக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று தரிசனம் அளித்தார். கல்வாரி சிலுவையின் காட்சியை கொடுத்தார். அதே போல ஆண்டவரே நானும் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணார். கண்ணை திறந்து பார்த்தார், ஒன்றும் காணும். இன்னும் ஆண்டவரை விடாம நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணார். ஒன்றும் நான் இப்போ 1, 2, 3ன்னு சொல்லி கண்ணை திறப்பேன், நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. திரும்ப அவர் விடாமல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கதவை பூட்டி யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கர்த்தரை நான் பார்க்கணுன்னு விடாப்பிடியா ஜெபம் பண்ணார். 6 மணி நேரம் கழித்து அவர் இருந்த இடம், அந்த ஜன்னலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஜன்னல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜன்னலில் வெளியே இருந்து காற்று வருதுன்னு பூட்டினாலும் அறைக்குள்ள காற்று அடிக்க ஆரம்பித்து ஒரு பெரிய அக்கினி தழல் போல ஒன்று அறைக்குள்ள வந்தபோது அவரால் தாங்க முடியல, பாய்ந்து கதறி விழுந்தார். அந்த பிரசன்னத்தை சகிக்க முடியல அவரால். தேவனை பார்ப்பது எளிதல்ல, சந்திப்பது எளிதல்ல. அவரே வர வேண்டாம், அக்கினி வந்தா போதும், காற்று வந்தா போதும், உன்னால் தாங்க முடியாது. உன் வாழ்க்கையில் பரலோகமும் பூலோகமும் சந்திக்கப்படும் போது எழுப்புதலை பார்ப்போம்.